டோலக்பூர்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த எக்ஸிபிஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க, உலகத்தோட பல அதிசயங்களை இங்க வந்து பாருங்க. நான் இந்த ஜெல்லி சாக்லேட்டை சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு இந்த நூடுல்ஸ். தலைவா ஒரு ஹார்ட் வரேன்னு பில்டப் கொடுத்துட்டு பாப்பியா வரைஞ்சு வச்சிருக்கீங்களா? இது மேல ஏறி நீங்க சவாரி பண்ணீங்கன்னா அது நசுங்கிடும் தலைவா. அப்ப இது குதிரை இல்லையா? புக்ல அடுத்ததா என்ன வரைய போறீங்கன்னு சொல்லுங்க தலைவா. இதானடா குதிரை, நல்லா இருக்கா? முதல்ல மகாராஜாவுக்கு அழகான கிரீடத்தையும் ஒரு வீரவாளையும் வரைஞ்சு கொண்டு போகணும். என்னோட மேஜிக் புக்கை யாரோ திருடிட்டு போயிட்டு. சூப்பர் ஐடியா காளியா. ஓகே, நாளைக்கே கிளம்பலாம். என்ன ஓகே கிளம்பலாம். cartoonsupdated.blogspot.com காத்து தூக்கிட்டு போயிடும் போல இருக்கு. காத்துல நாம பறந்து போயிடுவோமா? எனக்கும் அதேதான் பயமா இருக்கு. அடடா, இது என்ன இப்படி ஆயிடுச்சு? இந்த மில்க் ஷேக் கடை வந்ததும் நம்ம கடையை எல்லாரும் மறந்துட்டாங்க போல இருக்கு. நீங்க என்ன புலம்புனாலும் எதுவும் நடக்க போறது இல்லம்மா. நான் போய் பீம் கிட்ட சொல்றேன். ஆலியா, அனாவசியமா நாம நேரத்தை வீணாக்க கூடாது. நாம டக்குன்னு மாகி புத்தகத்தை தேடி ஆகணும்னு சொன்னல. மாகி புத்தகமா? நீங்க எல்லாரும் யாரு? இந்த தீவுல அந்த புத்தகத்தை பத்தி பேச யாருக்கும் உரிமை இல்ல. நீங்க இந்த இடத்து வீரர்களும் இல்ல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. மகாமந்திரி, அத்துமீறி நுழைஞ்சவங்க அது ஒளிஞ்சிருக்காங்க. வந்துட்டாடா ஸ்கந்தி. வேகமா போய் அவங்கள பிடிங்க. நீங்க எல்லாரும் தப்பிச்சு போங்க. இழுத்துட்டு வாங்க அவங்கள. இந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு போக கூடாது. ஜம் ஜம் ஜம்பூரா. உன்னால இவங்க மாயாஜால சக்தியை எதிர்க்க முடியாது. நான் சொல்றத கேளு. இது இதே மாதிரிதான் போர் செய்வியா? எதிரியோட நிலைமைய பத்தி யோசிக்கிற பழக்கமே உனக்கு இல்லையா? அப்படின்னா தோல்வியை ஒத்துக்க. நீ குதிரையில உட்கார்ந்திருக்க, ஆனா நான் சமமா போர் புரியறதுதான் நியாயம். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. வா, வந்து சண்டை போடு. இதத்தான் எதிர்பார்த்தேன். அவனோட மாய வலையில சிக்கி நீ ஏமாந்துடக் கூடாது. அவனுக்கு எந்த வாய்ப்பையும் தரக்கூடாது.
காய்ஃபு நான் உனக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். உன்னால என் கூட போட்டி போட முடியுமா? பீம் உன்னை நாங்க எப்பவோ வெளியேத்திட்டோம். நான் ஒன்னும் ஷாவ்லின் சார்பா வரல. இங்க நிக்கிற காய்ஃபுவுக்கு புத்தி புகட்ட வந்திருக்கேன். ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டா நான் கேக்குறத காய்ஃபு நிறைவேற்ற வேண்டி இருக்கும். உன்னோட கோரிக்கை என்னன்னு முதல்ல சொல்லு. போட்டியில நான் ஜெயிச்சா உன்னால இந்த ஷாவ்லினுக்கோ சைனாவுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது. கூடவே மிங்கையும் நீ விடுவிச்சாகணும். ஜெயிச்சிடுவேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? ஒருவேளை நீ தோத்துட்டன்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க எனக்கு அடிமையா இருக்கணும். இது ரொம்ப தவறான முடிவு. பீம் இந்த முடிவுக்கு நீ ஒத்துக்க கூடாது. காய்ஃபு உன் நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கிறேன்.